நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருக்கு அப்படி தான் சொல்லணும். பட் என்னதான் அது வைரலாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு சினிமா வட்டாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேச்சு பொருளாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் என்னது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறாரு, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான நம்ம நெல்சன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான நம்ம அனிருத் அவர்கள் எவ்வளவு சேலரி வாங்க போகிறாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரான ராஜீவ் மேனன் அவர்கள் அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருந்தார். ப்ரெஸ் இல்லை, இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பேசுகிறதெல்லாம் கேளுங்க. சரி, இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவன் நல்லா தான் பேசுகிறான் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் வந்து என்னென்னாங்க, கிட்டத்தட்ட 600லேருந்து 700 crores. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி மாதிரியோ ராமாயணம் மாதிரியோ RRR மாதிரியோ ஒரு பேன் இண்டியா படமே கிடையாது. இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம். நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் மட்டும்தான் நடிக்க போகிறாங்க. நம்ம உலகநாயகன் மற்றும் ரஜினி சார் மட்டும்தான் நடிக்க போகிறாங்க. மிற்ற நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு கீழே இருக்கிற நடிகர்கள் தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து எந்த ஆக்டரே கூப்பிட போகிறது இல்லை. பட் கூப்பிடாமலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து 600லேருந்து 700 crores வரைக்கும் வந்து போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இப்போ சினிமா வட்டாரத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரஜினி சார் எவ்வளோ சேல்ரி வாங்க போகிறாரு அப்படின்னா 180லேருந்து 200 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சம்பளம் வந்து வாங்க போகிறாரு. ஸோ நம்ம ரஜினி சார் வந்து ஜென்ரலாக இந்த ரேஞ்சில் தான் வந்து ஆக்சுவலி சேல்ரி வந்து வாங்குவாருங்க. ஜெயிலராக இருக்கட்டும், வேட்டையன், கூலி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200 crores அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து வாங்குவார். பட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 220 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து வாங்க போகிறாரு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ரஜினி சாரை விட நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அதிக சம்பளம் வந்து வாங்குறாரு. இதை நான் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் ஹேஸ் ஹையர் மார்க்கெட் கம்பேர்ட் டு கமல்ஹாசன். ஸோ ரஜினி சாருக்கு தான் நீங்கள் அதிக சம்பளம் வந்து கொடுத்துருக்கணும். பட் நான் கமல்ஹாசன் அவர்கள் சினிமா துறையில் சீனியர் ஆக்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ரஜினி சாரை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து சம்பளம் வந்து வாங்குறாரு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு 70 கோடி ரூபா சம்பளம் வந்து வாங்குறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனாங்க டயர் 2ல் ஹீரோஸ் வந்து எந்த அளவுக்கு சம்பளம் வந்து வாங்குவாங்களோ அதே சம்பளத்தை ஒரு இயக்குனர் வந்து வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தாங்க இந்தியாவிலே ஹையஸ்ட்டு சேலரி டேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான நம்ம அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு 30 கோடி ரூபா சம்பளம் வந்து வாங்குறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஹையஸ்ட்டு பெய்டு மியூசிக் டைரக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாபெரும் காஸ்டிங் கூட இந்த திரைப்படம் வந்து எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனாங்க ரஜினி சார், கமல் சார், நெல்சன், அது மட்டும் இல்லாமல் அனிருத், இந்த 4 பேரோட சம்பளத்தை நீங்கள் சேர்த்தா மட்டுமே இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபா வந்துடும். ஸோ மீதி இருக்கிற 100லேருந்து 200 கோடி ரூபா வரைக்கும் எந்த மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த செட் ஒர்க்கு, மீதி இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூக்கு, ப்ரமோஷனுக்கு, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து ஆக்சுவலி எப்படி போக போகுது அப்படின்னா அல்டர்னேட்டிவாக போக போகுதுங்க. என்னென்னா நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தியோட ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி படத்துலேயும் நடிப்பார், ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க ரீயூனியன் படத்தில் நடிப்பாங்க. நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸோட ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா சைன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்பறிவு மாஸ்டரோடய வந்து பார்த்திங்கன்னா நடிப்பார். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீயூனியன் படமும் வந்து நடிப்பாங்க. அதாவது சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 படங்களே வந்து பார்த்திங்கன்னா நடிச்சுட்டு வந்து வர போகிறாங்க. ஸோ ஷூட்டிங் ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம நெல்சன் அவர்கள் பயங்கர பிஸியாக வந்து இருக்காருங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனாங்க 2024 நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 24 டிசம்பர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. 25 ஃபுல்லாக ஜெயிலர் 2 தான். இப்போ இந்த வருஷம் பாதியும் ஃபுல்லாக ஜெயிலர் 2 தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரஜினி சார் அண்ட் கமல் சார் யூனியன் படம் வந்து எடுக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2027 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்குன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லணும்.
ஸோ உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் என்ன? இந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணுறது கரெக்டாக இல்லையா? அப்படிங்கிற உங்களுடைய ஹானஸ்ட்டான கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.